வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மகளிர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்வு. 13,600 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு அறிவித்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் காகிதப்பூ என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி மற்றும் கமலா அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். கமலா அறக்கட்டளை நிர்வாகி ரமா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் நந்தா கலைவாணன், ஐயப்பன், மகிழா காங்கிரஸ் பொறுப்பாளர் அதிதா சொப்னா, மாநில தலைவி நிஷா மற்றும் பெண்கள், காங்கிரசார் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக மகளிர் தினத்தையொட்டி கேக் வெட்டப்பட்டது. மகளிர் தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மகளிருக்கு பாதுகாப்பை உறுதி செய்திருந்தோம். கஞ்சா, போதைப் பொருள் குற்றவாளிகள், ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தோம். ஆனால் தற்பொழுது ரங்கசாமி ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது என குற்றம் சாட்டினார். குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. பாலியல் பலாத்கார சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றனர். லாஸ்பேட்டையை பொறுத்தவரை மீண்டும் 2026 வைத்தியநாதனுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தந்தால் இன்னும் சிறப்பான பதவி அவருக்கு கிடைக்கும். முக்கிய பதவியை காங்கிரஸ் கட்சி அவருக்கு வழங்கும். மக்கள் விரோத அரசு என்பதை விட பெண்கள் விரோத அரசுதான் புதுச்சேரியில் நடைபெறுவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். முதல்வர் எங்கள் தலைவர் திரு வி நாராயணசாமி அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம்.
மகளிர் தினத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், கலந்து எல்லாருக்குமே அது பரிசுக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. அன்னைக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், நீங்க நம்ம எல்லாரும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம் அன்னைக்கு. அதுதான் நமக்கு முக்கியம். அதுல கூட சிலவங்க தோத்தவங்களாம் வருத்தப்பட்டீங்க, கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வெற்றி தோல்விலாம் சகஜம். நம்மளுக்கு வாழ்க்கையில நமக்கு அதுவும் சகஜம். ஒரு நேரம் ஏற்றம் இருக்கும், ஒரு நேரம் இறக்கம் இருக்கும். ஒரு குடும்பம்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதனால அதெல்லாம் வருத்தப்பட வேணாம். அதனால ஒரு போட்டியில நமக்குள்ள ஒரு கஷ்டமே வந்தது. அதனால எல்லாரும் வெற்றி பெற்றவங்கன்னு அறிவிக்க சொல்லிட்டேன். எல்லாரும் சமமாக்கிட்டேன் அந்த போட்டியை, கயிறு இருக்கும் போட்டியை. அதனால நமக்கு வெற்றி தோல்வி பெண்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, எல்லாருக்குமே சகஜம். அதுக்காக நம்ம கவலையே படக்கூடாது. போன தடவை கூட பார்த்தீங்க, நான் தோல்வி அடைஞ்சேன். ஆனா எப்பயும் நம்ம மக்களை சந்திச்சேன், நமக்கு தேவையானதை செய்யறேன். என்னென்ன சிபாரிசு பண்ணணும், யாருக்கு தேவை எல்லாமே செய்யறோம். அதனால நான் சட்டமன்ற இருந்தால் தான் பண்ணுன்றதுலாம் கிடையாது. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கோம். வெற்றி தோல்வி பத்தி நான் கவலைப்படலை, அதே மாதிரி நீங்களும் கவலைப்படக்கூடாது. மரியாதைக்குரிய வைத்தியநாதன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற சமயத்தில் இந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், பிரச்சார கூட்டத்தில், நீங்கள் திரு வைத்தியநாதன் அவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு முக்கியமான பொறுப்பை கொடுப்போம் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். இரண்டாவது பரிசு ஞாபக சக்தி போட்டி மகளிர் சுய குழுக்கள் மூலமாக மரியாதைக்குரிய ரமா அம்மையார் அவர்கள் உங்களோடு இணைந்து இந்த தொகுதியில மகளிருக்கு கல்வியிலிருந்து, பயிற்சியிலிருந்து, வேலை வாய்ப்பிலிருந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒழுங்கா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், நம்ம பசங்க நல்லா இருக்கும். அதனால இந்த மதிய தினத்துல நீங்க அவங்க உடம்ப நல்லபடியா பார்த்துக்கீங்க, ஹெல்த்தை நல்லபடியா பார்த்துக்கீங்க. நிறைய பேசுறது தான் வந்தா உங்களுக்கு மதியாச்சு, மழை வந்துச்சு, பேச வேறெல்லாம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். புதுச்சேரியில் 2025-2026 ஆண்டிற்கு 13,600 கோடிக்கு வரியில்லா நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர். 3ஆம் நாளான இன்று 2025-2026 ஆண்டிற்கு 13,600 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையாற்றுகையில், விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். வாரம் 3 நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என்றும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், முதியோர் உதவி பெறும் மீனவ பெண்கள் உயிரிழப்பு ஈமச்சடங்கு தொகை 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்றும், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார்.
சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடி ரூபாயில் இருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா தனியார் பங்களிப்புடன் தீம் பார்க் அமைக்கப்படும் என்றும், அடுத்து வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 30 நிமிடமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார். முதல்வர் 30 நிமிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது குறுக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தவில்லை. அதே வேளையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டிலும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். அப்போது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்துக் கொண்டிருந்தார். இதனையடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரவையில் இருந்து PR சிவா வெளிநடப்பு செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவையை நாளை வரை ஒத்திவைப்பதாகவும், சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். வரவு செலவு திட்ட மதிப்பீடான 13,600 கோடியில் ரூபாய் 2,550 கோடி சம்பளம் இருக்கும். அது 13.49 மீட்டர் ரூபாய் 1,556 கோடி இருக்கும். 11.51 நிறுவனங்களுக்கு ரூபாய் 563 கோடியும் 3.85 விழுக்காடு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானியப்படி துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நான் சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆண்டு அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத ரங்கசாமி இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை மனமணக்க வாசித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கு 13,600 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதிக்கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இருப்பினும் மணக்க முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்தார். இந்த பட்ஜெட் என்பது ஒரு காகித பூ என விமர்சித்தார். இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சரின் அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று என்று குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் மாநில வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு என்பது குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை கொள்கை, வியாபாரிகளுக்கான புதிய திட்டங்கள், IT பார்க் இல்லை, புதிய சுற்றுலா திட்டங்கள் இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், சொன்னதை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மக்களுக்கு பயனளிக்காத பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. புதுச்சேரி துறைமுகம் வருமானம் தனியாருக்கு செல்கிறது. மின்துறை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்களான பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டு ஊழியர்கள் தற்கொலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை ரங்கசாமி தாக்கல் செய்திருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மக்கள் எதிர்பார்ப்பது மாநில வளர்ச்சி. புதுச்சேரியில் கூரை வீடுகள் கல்வீடாக மாற்றுவதற்கான திட்டம் இல்லை. மகளிர் உரிமை தொகை இதுவரை அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் முழுமையாக வழங்கப்படவில்லை. இதில் 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துள்ளனர். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, யோசிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்களே தவிர எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில்
இன்று இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை புதுச்சேரியுடைய முதல்வரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய கொடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ புதுச்சேரியுடைய வருவாயின்றது இருக்குது, எவ்வளோ தான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனும் நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில் கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் கடன் வாங்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்லை. வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது. ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு. சொன்னதே திருப்பி சொல்கிறாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. இலவசங்களை கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. மக்களை தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலை. உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அதிரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் முதல் தெரு, 2வது தெரு, 3வது தெரு மற்றும் 6வது தெரு வரை, மேலும் புதுநகர் அணைக்கரை வீதி, முத்துமாரியம்மன் கோவில், ஏரிக்கரை அருகில் சாக்கடையில் இறங்கி தீவிர துப்புரவு பணி மேற்கொண்டார். அவரது தலைமையில் கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை செயலாளர், அண்ணா அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, கழக நிர்வாகிகள் ஐயப்பன், குமார், முருகன், செல்வமணி, அன்பழகன் மற்றும் மாலதி, ஷீலா, ராணி, புஷ்பா, மேரி, சாந்தி முருகன், பிரசாந்த் ராஜ், அன்பழகன், வீராகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அணைக்கரை வீதியில் உள்ள மக்கள் கூறுகையில், இந்த அணைக்கரை வீதி பகுதியில் கடந்த 6 மாதமாக யாரும் இங்கு சுத்தம் செய்யவில்லை. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பார்க்கவில்லை. கொசு உற்பத்தியாகி பொதுமக்களை பதம் பார்க்கிறது. இதனால் இங்குள்ள ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். கொசு தொல்லையால் குழந்தைகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்களால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர். எனவே இந்த பகுதியில் கொசு மருந்து அடித்து ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யாவை கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார். இதுகுறித்து கழக இணை செயலாளர் லாவண்யா நமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டேன், சாக்கடை சுத்தம் செய்தேன். என்னுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்தனர். அணைக்கரை வீதி மற்றும் பல பகுதிகளில் நாளை என்னுடைய சொந்த செலவில் கொசு மருந்து அடித்துக் கொடுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜெயநகர் கடைசியில் இருக்கிற இந்த தெருவில் பாதாள சாக்கடை மேடம் நீங்க வாங்க, கூட போதும் வாங்க மேடம். மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு இறைவி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு வாஸ்கோ நிறுவனம்
இறைவி விருது வழங்கும் நிகழ்ச்சியை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை அருகில் புதிதாக அமைந்துள்ள யூனிட்டி பார்க்கில் சிறப்பாக நடத்தியது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் ஆனந்த் தலைமையில் நிகழ்ச்சி துவங்கியது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்துடன் பெண்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் பெண்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் இறைவி விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 1910 பண்ணதுக்காக the date was finalized as March 8 as International Women's Day. This is the reason. Please know அன்னைக்கே போராடி இருக்காங்க. நாங்கள் இன்னைக்கு நிறைய கொடுத்து தான் இருக்கிறோம். பட் ஸ்டில் 110 வருஷத்துக்கு 110 years before முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்காங்க. every day festival, that is a specific reason, and the reason that they are celebrate pannom. So that is the one thing. That's why we keep the name as Iravi. We respect very much women. எத்தனை அவார்டு கொடுக்குறாங்க, எத்தனைப்பா வரலையா டார்லிங் வரலையா மாடிவா. மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் பட்ஜெட் குறித்த கருத்து. இரட்டை என்ஜின் ஆட்சி என்று கூறி ஆட்சி நடத்தும் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு அறிவித்து இருக்கும் பட்ஜெட் எதிர்கால சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும். மக்களை ஏமாற்றுவதற்காகவே விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும். விலைவாசியை கட்டுப்படுத்தவோ, பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றியோ பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. மாநில வருவாயை ஈட்டவோ, கடன் சுமையை குறைக்கவோ, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவோ, இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. கஞ்சா, போதை, சூது, விபச்சாரம் போன்ற கலாச்சார சீரழிவால் அழிந்து வரும் இளைய தலைமுறைகளை காப்பாற்ற பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிற்கு நிதி ஆதாரத்தை பற்றி எந்த விவரமும் இல்லை. புதுச்சேரி வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 அளவிற்கு உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது. ஏற்கனவே அறிவித்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த பல பேர் காத்து கொண்டிருக்க மேலும் 2500 உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது அரசின் அலங்கோலத்தை காட்டுகிறது. ஏழை விவசாயிகளுக்கு, கூலி விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை. மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தான் பிஜேபி கூட்டணி வைத்துள்ளோம் என்று கூறிய ரங்கசாமி, மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிரித்துவிட்ட பிறகும் கூட 4 ஆண்டுகள் கழித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் துணைநிலை ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகின்ற மக்கள் என்பதால் ஆட்சியாளர்கள் மக்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது சுயநலத்திற்காக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும். ஒட்டு மொத்தத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜல பட்ஜெட் ஆகும் என அவர் தெரிவித்தார். மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, கடந்த ஆண்டு ஒரு கசப்பான சூழ்நிலை பல ஏற்பட்டிருந்தா கூட, ஆனால் அட்லீஸ்ட் புதிய ஆண்டிலையாவது மக்கள் தன்னை மாற்றிக்கொண்டு எந்த சூழ்நிலையும் நம்ம பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன் அதை ஒரு இதுவாக சொல்கிறேன்னாக்கா, பொதுவாகவே எதிர்காலத்தில் பாண்டிச்சேரியில் ஜனநாயகம் நல்லா தழைத்தோங்கணும், தொழிற்சாலைகள் நிறைய வரணும், வேலைவாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகி இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு திண்டாட்டம் ஒழியணும். இது போன்ற பல விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் மாநில அந்தஸ்து கிடைச்சா மட்டும்தான் அது முழுமையாக நிறைவேறும். அது வரைக்கும் எதுவுமே நிறைவேறாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் மாநில அந்தஸ்துன்றது எல்லா கட்சியும். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி மணப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி மணப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர் லோகநாதன் வரவேற்று பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் புனிதவதி முன்னிலை வகித்தார். பள்ளியின் ஆண்டறிக்கையை ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மகேஷ் வாசித்தார். இவ்விழாவில் புதுச்சேரி முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமை வகிக்க சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவரும் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. பள்ளி ஆசிரியை புஷ்பவள்ளி இவ்விழாவின் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். பள்ளியின் ஆசிரியர் முருகபாரதி விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ஜெயந்தி, மூர்த்தி, கிருபா, மகேஸ்வரி, நிக்ஷகலா, கௌசல்யா, சந்தியா மற்றும் பள்ளி அனைத்து நிலை ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராஜவேல் அவர்களை எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவினாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றோம். அடுத்ததாக மக்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். இதில் கல்வித்துறை மட்டுமல்ல, இது சார்ந்திருக்கின்ற மருத்துவத்துறை, கல்வித்துறை ஆகியவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன், அமைச்சர் சாய்ஜி துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற அன்னதான விழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் பயிர்கள் முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவற்றை அரசு உடனடியாக பல ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கடந்த சம்பா தாளடி அறுவடைக்கு பிறகு உளுந்து, பயிர், எள்ளு, பருத்தி போன்றவற்றை பயிர் வகைகள் காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்டு வந்தார்கள். கால சூழ்நிலையில் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. இவற்றை அரசு உடனடியாக பல ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ்களை வழங்க வேண்டும். கடந்த 2022 இன்றைய தேதியில் வரையும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் பருத்தி, சம்பா, தளரடி, குறுவை ஆகியவைக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படாமல் இருந்து வரும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் காரைக்காலில் அனைத்து விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்வு. 13,600 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு அறிவித்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் காகித பூ என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.